படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு யாரும் வராதிங்க, நல்லாவே இருக்குது படம். வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு படம். ஓகேவா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் படத்தை, அவ்வளோதான். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. போர் அடிக்குதுன்னா அப்புறம் எது கத்திட்டு இருக்கிறாங்க உள்ள, கரெக்டு தானே? சூப்பராக இருந்து ப்ரோ. ஆன்லைன் ரிவ்யூஸை பார்க்காம ஜஸ்ட் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஜாலியாக ஃப்ளாட்டாக போய் பாருங்கள். படம் உண்மையாக நல்லாயிருக்கும். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஆக்டிங்கும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுவும் முக்கியமாக தேட்டரில் வந்து பாருங்கள், அப்போ தான் அஜித் தேட்டர் மூவ் பயங்கரமாக இருக்கும். அதான் சொல்கிறேன். ஃபேமிலியோட பார்க்க முடியல படம். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூப்பர். அவ்வளோ நல்லா இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மட்டும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபினிஷிங் செம்மையாக பண்ணாங்க. அந்த சீட்டிங் சீன் தான் பிடிக்கல ப்ரோ எனக்கு. ஒரு மனசெல்லாம் ரொம்ப வலிச்சு. அவங்கள சீட் பண்ணிட்டாங்க, அது அந்த சீக்வன்ஸ் பிடிக்கல. ஆமாம், எல்லாரும் அவங்கள கண்டம் பண்ணுவாங்க. அது வந்து நல்லா இல்லை. நமக்கு ஏற்ற வரைக்கும் அது நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் ஆனால் பயங்கரமாக இருக்கும். ஓகே, மஜாவா ப்ரோ. நாலாவது ஷோ பார்த்துட்டு வரேன் ப்ரோ. தலை தான் ப்ரோ ஃபுல்லாக லாஜிக்கோட இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சில பேர் சொன்னாங்க, ஆனால் அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம். சரி, அஜித் படம் மாதிரி இருக்காது, வேறு புது ஹீரோ படம் மாதிரி இருக்கும்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாசா நடிச்சிருக்கிறதுக்கும் இதில் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான அஜித்தை பார்த்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் தான் எந்திரிக்க சீட்டை விட்டு எந்திரிக்க முடியல. ஒரு 2 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சு. அனிருத் பக்கா பண்ணிட்டார், படத்தை தூக்கி நிறுத்திட்டார். அனிருத் படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். சொன்ன அளவுக்கு இருக்கா இல்லை நல்ல எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்கும். மியூசிக் தான் பட்டைய கிளப்பி இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு தலை. என்ன தலை நல்லா இருந்துச்சு தலை. எல்லாமே அஜித் நல்லா இருக்கு ப்ரோ, உண்மையாக நல்லா இருக்கு. பாருங்க தரலாம். மேக்கிங் இல்லை நெகட்டிவ்லாம் இல்லை, மேக்கிங் நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு, மேக்கிங், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். நல்லா இருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி லாஜிக்கலாக எல்லாமே சிங்க்ரைஸாக இருந்துச்சு. லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்பவுமே நல்லா எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒன்றும் லேக்ஸ் ஜெட்ரஸ் தெரியல, ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என் நேமும் ரக்ஷித் தான், வில்லன் நேமும் ரக்ஷித் தான். படம் நல்லா இருந்துச்சு. அவனோட பேர் தான் இவனும். அந்த படத்தில் வில்லன் ரக்ஷித் எப்படி இருந்தாலும் இதே மாதிரி தான் இவனும். இவன் பேர் ரக்ஷித், இவனும் அதே மாதிரி தான் இருப்பான். ஓகே சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி இருக்கு. படத்தில் அனிருத் மியூசிக் சூப்பராக இருக்குது. என்ன ஒரே ஒரு பிஜிஎம் ஒன்று ஆட் பண்ணினா இன்னும் மஜாவாக இருந்திருக்கும். ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் தேட்டரில் பார்க்கும்போது சும்மா அஜித்னு கத்தும் போது அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. உண்மையிலே பயங்கரமாக இருக்குது ப்ரோ படம். வந்து எல்லாம் நல்லா பாருங்கள். அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் சொல்கிறேன்ல, கரெக்டாக இருந்துச்சு, மஜாவாக இருந்துச்சு படம். உண்மையாலே எல்லாம் வந்து பாருங்கள். ½ அன் ஹவர் ஸ்டார்டிங் மட்டும் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் செம்மையாக அப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் விடும் இது பார்க்க தெரியாதவங்களாம் வந்து சும்மானா வந்துட்டு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்து படம் நல்லா இது ஸ்லோ ஆகுது அப்படி இப்படின்லாம். படம் பிஜிஎம் அனிருத் தான் ப்ரோ. படம் சதுர விட்டுருக்காரு. ஒரு இடமும் பார்த்து அந்த மீம் வர மாதிரி கரெக்டாக கடவுளே அஜித் அந்த மாதிரி வர எல்லா சீனுமே செம்மையாக இருந்துச்சு. ரோஹினினாலே தடைப்படம் தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். செம்ம செலிப்ரேஷனு. சவடிக்காக்கெல்லாம் தெரிக்குது. தேட்டர்லாம் சீட்டெல்லாம் ஏஞ்சி நின்று கத்தி செம்ம செலிப்ரேஷனா. தலைப்பேனா தான் குரல்ல அப்படி இருக்கு. அவங்க ஒருத்தனுக்கு அனில் ஃபேன், ஒருத்தன் அவன்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்லா இல்லைன்றான் படத்தை. நான் என்ன சொல்கிறது, அவனெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு நான் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் ப்ரோ. படம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ தான் மிஸ் ஆயிடுச்சு. நான் 3rd டே போகிறோம். ஏப்ரல் 10ஆம் தேதி செலிப்ரேஷன் இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி காட்டுறோம் நாங்கள் இன்றைக்கி. என்னன்னு நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? என்ன விஷயம் படத்தில் பிடிச்சிருந்துச்சு? படம் இப்படி தான் போகும்னு சொல்லாமலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நான் தலை தான். கமர்ஷியலாக நல்லா ப்ரோ. படம்னா அப்படி தான் ப்ரோ. ப்ரோ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் கிடையாது. அஜித் தலை தான் மசதிக்கு இருக்காரு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பயங்கரம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் பயங்கரம். ஐட்டம் சாங் அதெல்லாம் எதிர்பார்த்து வராதிங்க. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு படம் மாஸ் எலமெண்ட் இல்லை. அவன் தான் சொன்னேன் செகண்ட் ஹாஃப்ல பாருங்கண்ணா, வந்து பாருங்க தேட்டரில். கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் மாசுண்ணா, பாருங்கண்ணா வந்து தேட்டரில். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கடைசியில் நான் தான் உமால லியோன்றான். வேணாம் படத்தில் செகண்ட் டைம் படத்தில் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வேணும் படத்தில்? எல்லாமே இருக்குது. அவங்க கிடக்குறானுங்க பைத்தியக்காரனுங்க. போய் இப்போ தூங்க சொல்லுங்க ப்ரோ. இதுவரை இதோட யார் எப்படி எடுக்க முடியும் படத்தை? நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர். உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி எல்லாம் ஸ்லோவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம்.
நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் தான், அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு. 50-50. என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்தது? ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னும் 2-3 பாட்டு வச்சிருக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். நான் ஒரு பாட்டா இருந்துச்சு, போர். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா இல்லை ஆல்ரெடி? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் வரும். நல்லா இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? எந்த விஷயம் பிடிச்சது? படம் ஃபுல்லாக நல்லா தான் இருந்தது. ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, பட் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஒரே இல்லை இல்லை, படம் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? அஜித் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பிடிச்சி. நல்லா இருக்கு ஐயா, சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பயங்கரமாக இருக்கு ஐயா? கார் ஃபைட் சீன் நல்லா இருக்கு ஐயா, பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா போகுது அப்படி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போற ரிவ்யூ எடுக்க வராரு. இல்லை அதில் அது படம்னா அப்படி தான் இருக்கணும். நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு கிளாப்ஸ். இந்த கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ஐயா, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், நீங்கள் வேணா போய் பாருங்க, நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. என்ன சேனல் ப்ரோ? சென்னை டுடே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சென்னை டே. ஓகே, தேங்க்யூ. டிஃப்ரெண்ட் அஜித் மூவி. என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா? நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு 2-3 சீன் வந்து பொறுமையாக போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா த்ரில்லராக போச்சுண்ணா. கிளைமேக்ஸ் சீன்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. இன்னும் கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு படம் பார்க்கணும் ப்ரோ. தலை பயங்கரமான என்ட்ரி, மாசாக இருந்துச்சு படம். ஹாலிவுட் மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ படம். நம்பி பாருங்க. கிளைமேக்ஸாக பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. செம்ம ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. நம்பி பாருங்க. தலை தான் ப்ரோ, தலைக்கு தான் வந்தது. தலை தான், அதுதான் வந்தது. படம் வேறு லெவல் ப்ரோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது செம்ம ப்ரோ, செம்ம செலிப்ரேஷன், சூப்பராக இருந்துச்சு. அந்த சவுடிக்கா பாட்டு எல்லாமே மிரட்டிட்டாங்க ப்ரோ. அஜித் தவிர மற்ற ரோல் நம்ம பார்க்கணுன்னா ரெஜினா ரோல் சூப்பராக இருந்துச்சு. மகிழ் திருமேனி இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லையும் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். பட் படம் சூப்பர். தடையர் தாக்கரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் படம் சூப்பர், வேறு லெவல். லேக்லாம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி சீன் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்டர்வல் வரதுக்கு முன்னாடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் உண்மையாகவே ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி தேட்டரில் வந்து பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். மற்றபடி மொபைல் உட்காந்து பார்த்தானா நல்லா. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ஒரு நல்ல படம். ஆக்சுவலி தமிழ் படம் மாதிரியே இல்லை, ஹாலிவுட் படம் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, யார் வந்து பார்த்தாலும் தேட்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அவ்வளோதான். நிறைய பேர் லேகாக இருக்குது ப்ரோ. இல்லை, எனக்கு லேக் தெரியல ப்ரோ. எனக்கு ஓகே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த இதெல்லாம் சூப்பராக தான் கொண்டு போனாங்க. அவ்வளோக்குலாம் லேக் எதுன்னு தெரியல ப்ரோ. எல்லாம் பார்க்கலாம், தரமாக பார்க்கலாம். மியூசிக்கு அப்புறமா ஃபுல்லாக ஆக்ஷன் சீன் கொஞ்சம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கார் ஸ்டாண்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு, மொத்தமாக நல்லா இருந்துச்சு. கதையை சொல்ல வேணாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது. உள்ள போய் பாருங்க, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் லேகாக இருக்குனாங்க, உங்களுக்கு பரவாயில்லையா? கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, ஆனால் ஒர்த்து ப்ரோ. படம் செம்மையாக இருக்குதுண்ணா. பார்க்கலாம், ஒன் டைம் பார்த்துட்டாலும் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாண்ணா. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு? ஃபைட் சீன்ஸாக செம்மையாக இருந்துச்சுண்ணா. மியூசிக் அனிருத் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னாங்க. இல்லை கரெக்டாக போச்சு, கரெக்டாக முடிஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்க ஃபேமிலியோட முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போகலாம். செம்ம என்ஜாயபிளாக இருக்கும். யார் ரோல் இன்னும் பயங்கரமாக அஜித் தாண்டி? இது அர்ஜுன் சூப்பராக நடிச்சிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா தானே இருந்துச்சு. லைக் ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி மூவிஸ் வந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் விட்ட ஸ்லோக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபாஸ்ட் ஆகிடுச்சு படம். என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? என்ன இது எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் வச்சுக்கல. மியூசிக்லாம் ஓகேவா? எல்லாமே நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். கண்டினியூஸாக வர்றது வந்து எனக்கு தெரில. லைக் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் மேபி லைக் வரும்போது ஃபேமிலியோடு பார்க்குறதா இருந்தால் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ப்ரோ, பட் அது நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. நத்திங் டிஃப்ரெண்ட். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில் ஏதாவது லைக் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காக இல்லை. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக். மற்றபடி கிளைமேக்ஸ் ஓகே, பட் எனக்கு அந்த மோட்டிவ் புரியல. அஃபேர் வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, திடீர்னு போய் காப்பாற்றுறாரு. இல்லை ஓவரால் தான் ஓகே, ஒன் டைம் வாட்ச்.